மதுரையில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழ்தாய் வாழ்த்து அப்படியே சேர்ந்துட்டு பாடலாம். அப்புறம் அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது நம்ம அண்ணன் ஐயா கருநாகராஜன் சார் வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தை எல்லாம் என்னது? எழுத்து இளமரந்து கெளிலெழுகும் எழுத்து 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 என்னதுங்க நீ எழுத்து எழுத்து உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. போட்டனா இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசாரான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன். காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இதுனா கல்யாண விடல இள விடா. இளமரந்து கெளிலெழுகும் அது தொழில் இல்ல கெழிலு. யாரும் பதனமென திகழ் பெறத கண்டமிதில் இது உய்யா திகழ் பெறத கண்டமிதில் திகழ் பெறத திகழ் பெறத. இந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை அங்க இல்ல. இருக்குடா எங்கடா இருக்கு? தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் வருக்கவா அது வருகடா. எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கு தமிழ்நாட்டுக்கு நடுவுல பச்சிருப்பானோ. பிறை நிரலும் தவித்ததனும் திலகமுமே. ஊசலா தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? இது இது இதுவா ஆட்சிங்கிறா, பழத்த பழம்ங்கிறா, இதெல்லாம் ஒரு தமிழ். தமிழனங்கே தமிழனங்கே அது தமிழனங்கே இல்லைன்னு தமிழனங்கே ரா ரா தமிழனங்கே தமிழனங்கே. அந்த கல்ல கொஞ்சம் எடுங்களா. அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. மதுரையில் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை பல இடங்களில் தவறுதலாக பாடியது சர்ச்சையாகியுள்ளது. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष श्री नयनार नागेंद्र जी, के अन्नामलाई जी, ஹீரோ இவர்ரா. நீ தானே செட்டிங்க? நீ இதான செட் பண்ண? அந்த பழைய சொல்லு. मोदी जी की இவெல்லாம் சொல்லாரு ஆட்டா நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா 10 ரூபா தரேன் இந்த மாதிரி போன் பேசி அதுல அந்த தவறுகாரன் கார உள்ள மாதிரி சொல்லு. அவ்வளவுதான் நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு தேவதானா ஒரு விளம்பரம்? तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता, इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं. ஏதாவது புரிஞ்சதா? ஒரு இழவம் புரியல. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களாகிய உங்களை சந்திக்கும் போது நம்மளுடைய பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீயாடா இதைத்தான் நான் கேட்க விரும்புறோம். நீ வந்து தமிழன் மேல அவ்வளோ உனக்கு மரியாதை இருக்குதுன்னா கீழே அறிக்கை வெளியிட வேண்டியதானே? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். தமிழனுடைய பெருமையை பேசுகின்ற அந்த கீழடி அகழாய்வினுடைய அறிக்கையை ஏன் பிஜேபி வெளியிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது? ஏன் மறுக்கிறது? எல்லாம் ஒரு உள்நோக்கம். ஏன்னா கீழடி அறிக்கை வெளியில வந்ததுன்னா நாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அவன் சொல்லக்கூடிய இந்து நாகரிகத்தை விட பழமையானவர்கள், சரஸ்வதி நாகரிகத்தை விட பழமை. சரஸ்வதி நாகரிகம் ஒரு நாகரிகமே கிடையாது, அப்படி ஒரு ஆறுமே கிடையாது. இல்லாத ஆற சொல்றான், இல்லாத நாகரிகத்தை சொல்றான். ஆனா இருக்கிற நாகரிக தமிழர் நாகரிகத்தை சொல்ல மறுக்கிறான். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்ப தமிழனுடைய பெருமை, தமிழ் மொழியினுடைய பெருமை, பழமை இதெல்லாம் வந்துராது, வரக்கூடாது என்பதற்காக பிஜேபி வேலை செய்யுது. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. அமித்ஷா வந்து நேற்று மதுரையில் இதுதான் பேசணுமா? ஏன் கீழடி பத்தி பேச மாட்டாரா? தமிழனுடைய நாகரிகம் பழமையானதுன்னு பேச மாட்டாரா? தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட பழமையானதுன்னு சொல்ல மாட்டாரா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து அப்ப இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப கேட்க விரும்புறோம். தமிழன் மேல அக்கறையும் கிடையாது, தமிழ் மொழியின் மேல இவங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது, தமிழ் மொழிக்கு எந்த நிதியும் ஒதுக்கல. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? मुर्गा भक्तगढ़ मनाडू में
जोर शोर से हिस्सा लीजिए. உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், வர ஜூன் 22ஆம் தேதி முருகனுக்கான பக்தர்கள் மாநாடு நடக்குது. அதையும் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டுகிறேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. இதுல வடநாட்டுல இருந்து ஒரு கட்சிக்காரன் இங்க வந்து அவன் ஏதோ முருக பக்த மாதிரி நம்ம என்ன கேட்கறோம், உத்தரப்பிரதேசல முருகன் கோயில் இருக்கா, குஜராத்ல ஏதாவது முருகன் கோயில் கட்டி இருக்கிறியா, முருகனுக்கு ஏதாவது நீ வந்து வடநாட்டுல ஏதாவது செஞ்சிருக்கிறியா, உனக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம், உன் கட்சிக்காரனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றா என்ன பேசுறா ஏதாவது பேசுறா. எந்த ஒண்ணும் இல்ல, டெல்லியில வந்து முருகன் பேர்ல ரோடு போட்டிருப்பியா நீ? டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்கள் முருக பக்தர்ல இருக்கிறவங்க 7000 வீடு இடிச்சிருக்கிற நீ. டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்களோட வீடு 7000 பேர் வீடு இடிச்சிட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு நான் தமிழனுக்கு நல்லது பண்றேன், முருகனுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இந்த பித்தலாட்டத்தை ஏன் செய்யறான்? காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். அவ கீழடி பெருமையை தடுத்து விட்டு முருகன் பக்தரை நடத்துறதுங்கிறது கண் துடைப்பு மட்டுமல்ல, நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம். தமிழ்நாடு காவல்துறை இது முழுமையாக தடுக்க வேண்டும். என்றால் இது முஸ்லிமுக்கு எதிராக, பிற சமூகத்திற்கு எதிராக கலவரம் செய்வதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க मगर मेरे कान तमिलनाडु पर लगे हुए रहते हैं. நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. और मैं आज कहकर जाता हूं, हमारा एक कार्यकर्ता सम्मेलन डीएमके सरकार की पतन का कारण बनने वाला है. இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்க எல்லார் முன்னாடியிலும் அத்தனை தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளையாடும் எடுத்து கடல் தண்ணீர் சூப் வச்சு ஓவாயில ஊத்திர போறாங்க. मैं डीएमके को नहीं हरा सकता, मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன புடிச்ச கோடி பேர் காட்ட வெளியில முடிஞ்சதோட சொல்றா பாப்போம். சார் நாங்க அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்க எல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலயும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்க ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட இந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்க வர முடியாது. மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா? சோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்க வர முடியாது. பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஐயா இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ அண்ணா, தயவு செஞ்சு பாருங்க. தயவு செஞ்சு அமருங்க. தயவு செஞ்சு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அப்பாடா, ஊருல போற வரண்ட அடி வாங்காம அவன் ஒரு ஆள்டே அடி வாங்கி சமாளிச்சிருந்தா சாமி. திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறார். எதுக்கு? இதுக்கு தாண்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்று என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர 11 ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்ன? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணாதானே போடுவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்திலே சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். அமித்ஷா அவர்கள்
சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார். ஏண்டா செத்த கிளி, ஆங்கிலோ இந்தியன் ஆயா வீட்டுல கக்கூசு கட்டி கொடுத்துட்டு காசு வாங்காம இங்கிலீஷ் கத்துட்டு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நீங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்களோ? டெல்லி பட்டணத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா. ஜோக் ஜோக் இல்லையா? எப்பொழுதுமே திமுக ஷானாலே ஒரு பயம். பயமா அது கடிச்சிடாத. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சி கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை காட்டாலே அப்படி திமுக அப்படி ஷா கிடைக்கும். இப்ப ஏறி என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தை உளறி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்காகத்தான் குறிப்பாக நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு. காமெடி பீஸ். வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். பாரத் மாதா கி. நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில கொலைகிறா. ஓடுங்கடா. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.